இந்தி தான் நீங்க படிக்கணும்னு நாங்க சொல்லலையே, மும்மொழி கொள்கைன்னு நாங்க கொண்டுட்டு வர்றோம். மூன்றாவது மொழியாக நீங்க எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கலாம். தெலுங்கு எடுத்துக்கங்க, மலையாளம் எடுத்துக்கங்க, உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அதை பண்ணுங்கன்னு தானே நாங்க சொல்றோம். ஆனா நீங்க ஏன் அதை இந்தி அப்படின்னு சொல்லி, இந்தி திணிப்புன்னு சொல்லி அதை அரசியலாக்குறீங்க? நல்ல கேள்வி இது. நாங்கள் அதை அரசியலாக்கவில்லை. இப்போது 3 மொழிகள் என்றால் தாய்மொழி, ஆங்கிலம், மூன்றாவதாக எந்த மொழி? முதலில் இந்தி தான் இருந்தது. பின்னர் எதிர்ப்பு கிளம்பியவுடன் மூன்றாவதாக எந்த மொழி வேண்டும் என்றால் என்று சொல்லி நாங்கள் அதைத்தானே சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது நான் கேட்பது, இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்றாவதாக என்ன மொழியை படிக்கிறார்கள்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் ரெண்டாவதாக ஆங்கிலம் கூட படிப்பதில்லை. இப்போ என்னோட நாடாளுமன்றத்தில் பல பேர் PhD பட்டம் பெற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். நிறைய ஆராய்ச்சி படிப்பு படித்தவர்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக இருந்தவர்கள்லாம் எங்களோடு உரையாட தடுமாறுவார்கள். என்னை பிடிக்கும், ஆனால் என்னிடம் பேச தயங்குவார்கள். காரணம் மொழி. அவர்களுக்கு ஆங்கிலம் வராது. எதை பேசினாலும் இந்தியிலே மட்டும்தான். ஆக நீங்கள் மூன்றாவது மொழிக்கு போகிறீர்கள். நீங்கள் அங்கே இருப்பவர்கள் ரெண்டாவது மொழி கூட கற்க வருவதில்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் என்னிடம் நட்புரிமையோடு கேட்டார். அவர்கள் எப்போதுமே ஆங்கிலத்துக்கு தான் எதிரி, மாநில மொழிகளுக்கு அல்ல. அந்த கட்சியை பொறுத்தவரை அவர்கள் லோகியா வழி வந்தவர்கள். அவர் சொன்னார், எங்கள் வட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டும் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார்கள், புண்ணிய தலம் என்று. நீங்கள் அங்கே எங்கு பார்த்தாலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மட்டுமே எழுதியிருக்கிறீர்கள். ஏன் மூன்றாவதாக இந்தியிலும் எழுதினால் அவர்களுக்கு உதவியாக இருக்காதா என்று கேட்டார். பக்கத்தில் இருந்த மற்றவர்களெல்லாம் கூட அப்போது மைய மண்டபம் இருந்தது. இப்போ பழைய நாடாளுமன்றத்தில் வேறு கட்சிகளை, குறிப்பாக பிஜேபியினரும் இருந்தார்கள். அங்கே எல்லோரும் சங்கமிப்போம், நல்ல கேள்வி, பதில் சொல்லுங்கள் என்றார்கள். நான் சொன்னேன், நான் உங்களுடைய கேள்வியை மதிக்கிறேன், அதில் உள்ள உண்மை உணர்வையும் நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு உள்ள ஐயம், எங்கள் பகுதியிலிருந்து காசிக்கு வருகிறார்கள், நீங்கள் அங்கே இந்தியிலே தானே எழுதியிருக்கிறீர்கள், ஆங்கிலத்தில் கூட எழுதுவதில்லையே, ரெண்டாவதாக அதில் எழுதினால் என்ன குறைந்து போவீர்கள் என்றேன். அவர் சிரித்து கொண்டே போய்விட்டார். ஆக அவர்கள் ரெண்டாவது மொழி கூட படிக்காத போது என்னை மூன்றாவது மொழி படி என்கிறார்கள்.